ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கோங்க. நம்ம தையலுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு விட்டுருப்போம். 1/2 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு கூட மடிச்சுக்கலாம். அப்புறம் 1 இன்ச்சு மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்புக்கு பிடிக்கிற டாட்டையும் பிடிச்சிக்கோங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 இன்ச்சுக்குள்ளே வச்சா போதும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு அடிச்சிட்ருக்கோம். ஸ்லீவுக்கும் அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு பெரிய தையல் வச்சு ஓட்டிக்கோங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து 1 இன்ச் பார்த்து மடித்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணும்போதே குடஞ்ச வெட்டியிருப்போம். நீங்கள் வெட்டலைன்னா வெட்டிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த வி ஷேப் வச்சுருக்கோம்ல, கப் ஷேப் டாட் பார்த்தீங்கன்னா 1 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 1/4 வச்சுக்கலாம். அதை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முன்னாடி நம்ம பூப்பட்டிலேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹைட் 2 1/4 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 34 இன்ச்சு ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால 1 1/4 இப்போ டாட்டோட அளவும், ஹைட் 2 1/4 பிடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி டாட் வரைக்கும் ஒரு 1 இன்ச், டாட்டில் ஒரு 1 இன்ச் முடிகிற மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. சைடு ஆம்கோல் சைடும் அப்படி தான் 1/4 இன்ச்சு பிடிச்சிட்டு அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி அந்த டாட்டுக்கு இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி 2 ப்ளவுஸ்லேயும் நம்ம 2 சைடும் பண்ணிக்கலாங்க. வாய்ஸ் தடுமாறுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆம்கோலுக்கு 1/4 இன்ச்சு ஆரம்பித்து அந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு முடிக்கிற மாதிரி முடிச்சிங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பு நல்லா நீட்டாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி தான் ஜாயின் பண்ண போகிறோம். எனக்கு துணி இருக்கிறதுனால நான் அதே கலர் போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட துணி இல்லைன்னா நீங்கள் வேறு துணியும் கொடுத்து பட்டிக்கு ரெடி பண்ணலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளும் கஸ்டமர்கிட்ட எவ்வளவோ 80 பாயிண்ட் பத்தாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதே 80 பாயிண்ட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு 34 இன்ச் வரைக்கும் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனால் 40 இன்ச் பாடி உள்ளவங்க கூட 80 பாயிண்ட் கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணுற வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியும் நம்ம ஃப்ரண்ட் சைடும் உள்ளதையும் 2 ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். 2 தையல் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஓர தையல் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கவே நீட்டாக தெரியும் ப்ளவுஸு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பட்டியும் ஹூக் பட்டியில் வைக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு ஐப்பட்டிக்கு மட்டும் ஹூக் பட்டிக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. 2ஆக மடித்து அப்படியே தையல் போட்டுகிட்டே வந்துடுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐப்பட்டி அடிக்கவே தெரியாது. அதாவது என்ன பண்ணுவேன்னா அப்படி மடித்து தையலை போட்டு அந்த வி ஷேப்புக்கு ஓப்பன் விடாமையே ஃபுல்லாக மடித்து அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், தைச்சதுக்கப்புறம் அந்த வி ஷேப்புக்கிட்ட உள்ள தையலை மட்டும் பிரித்து விடுவேன். நானும் யோசிப்பேன், என்னடா மித்த டெய்லர்ஸ்லாம் எப்படி தைப்பாங்க, நமக்கு மட்டும் இப்படியே வருதே, என்னடா பண்ணுறதுன்னு. ஆனால் அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டால் சரியாக இருக்குன்றதை நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் கற்றுக்கிட்டேன். நான்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சைட் ஜாயினிங்கே முடிக்க முடியலன்னு சொல்லி அழுத நாட்கள்லாம் இருக்குது. என்னடா நமக்கு மட்டும் சைடு சரியாகவே வரமாட்டேங்குதே, எப்படி தைச்சாலும் ஏற்ற இறக்கமாக போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்கோல்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வரும். சைடு ஜாயினிங் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒவ்வொரு நாளைக்கு தைச்சிட்டே இருப்பேன். சரி வேண்டான்ட்டு நான் பாட்டுக்கு ப்ளவுஸை தூக்கி போட்டு போயிடுவேன். இப்படியெல்லாம் நிறைய நாள் இருந்திருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறது, நம்ம தைச்சு பழக பழக தான் ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிராஸ் பீஸ் வெட்டிடலாம். கிராஸ் பீஸுக்கு நம்ம ஸ்கேல் அளவு 1/2 இன்ச்சு அதே பீஸை நீங்கள் கிராஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை ஒன்று மேலே ஒன்றா வச்சு கிராஸிங்காக தையல் போட்டுக்கோங்க. இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வந்துருச்சு. நான் கிளாஸ் போகும்போதே எங்கள் மேம் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க.
நான் வந்து சீக்கிரமா தச்சு பழகிட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த டவுட் இருக்கே அப்பா! சரியான டவுட்டு. இது ஏன் இப்படி வருது? ஏன்னா நம்ம 3 மாசம் கிளாஸ் போகும்போது நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வீட்ல வந்து நம்மளா தைக்கும்போது நெறைய டவுட் வரும். சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தச்சு பழகி தான் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் அடிச்சிடலாங்க. ஒரு 1/4 இன்ச் விட்டு 1/4 இன்ச்ல தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஷேப்போட மட்டும் நீங்க கட் பண்ணி விடுங்க. அந்த யூ ஷேப் வரும்ல வளைவு, அங்க மட்டும் கட் பண்ணா போதும். நம்ம ஃபுல்லா கூட கட் பண்ண வேண்டியதில்ல. எங்க வளைவு வருதோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு மடிச்சு அடிச்சீங்கன்னா, துணி ஈஸியா திரும்பி வரும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே துணிய உள்ள மடிச்சு மடிச்சு விட்டு, அப்படியே அதுக்கு மேலேயே வந்து நீங்க தையல் போட்டுட்டே வந்துருங்க. என்னடா சாதா ப்ளவுஸ் தைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோவா போடுறாங்களேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா பிகினர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது எப்படி மடிக்கணுன்ட்டு. தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் இது தெரியாதவங்களும் இருப்பாங்க. இருந்தாலும் தெரியாதவங்க இத யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நானு ஒவ்வொன்னா சொல்லிக் குடுத்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா தச்சு பழகுறவங்க எத்தன பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்து இப்ப அந்த கட் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா அப்படியே துணி வளைஞ்சு குடுக்கும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு அப்படியே உள்ள தையல் போட்டுட்டு, மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம திருப்பி ஒரு தையல் மேலால போடணும். நீங்க மேலால போட்டுட்டு வரும்போது, அப்படியே வந்து கடைசிக்கு வந்து கை ஊக்க நீங்க அப்படி ஜாயின் பண்ணிடலாம். வி ஷேப் குடுத்து. நான் எப்பயுமே இப்படிதான் பண்ணுவேன். முதல்ல மார்க் பண்ணி தைப்பேன். இப்போ ஓரளவுக்கு தச்சு பழகிட்டதுனால, நானே வி ஷேப் எடுத்து கரெக்ட்டா எடுத்து தச்சுருவேன். அடுத்து பார்க்குறது நம்ம கை ஜாயின் பண்ண போறோம். கையில ஃப்ரண்ட் எது, பேக் எதுங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா சென்டர் நாச்லருந்து சைடு அளந்து ஓரத்துலேருந்து தையல் போட்டுட்டு வந்துருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்ச கணக்கு பண்ணி அடிச்சுட்டே வந்துருங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 2 தையல் போட்டு முடிச்சிரணும். நூல் அறுந்து போச்சா? இப்படிதாங்க பண்ணுவேன். நூல் அறுந்ததே தெரியாம நான் பாட்டுக்கு தச்சுருவேன். அப்புறம் மறுபடியும் அத போய் மறுபடியும் தச்சுட்டுருப்பேன். இப்படி எத்தன பேர் பண்ணுவீங்க சொல்லுங்க? நான் பாட்டுக்கு அது ஆரம்பத்திலேயே கவனிக்காம கடைசி நேரத்தில போய் பார்த்தீங்கன்னா, அது தச்சிருக்கவே தச்சிருக்காது. "இப்படியே பண்றியேடா சாமி!" அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் ஜாயினிங் தான் பண்ண போறோம். எப்படி மார்க் பண்றதுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. நல்லா துணிய நீட்டா எடுத்து விட்டுக்கோங்க. கழுத்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்திருக்கு. ஹிப் அளவு 2ஆ மடிச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஐப்பட்டிக்கும், ஹூக் பட்டிக்கும் எத்தனை இன்ச் இருக்குங்கிறத ப்ளவுஸ் வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி துணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா முடிஞ்சிருக்கு. அதே மாரி ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்றதையும் ப்ளவுஸ்ல மார்க் பண்ணி அளந்துக்கோங்க. சைடு ஆம்கோ சைடும் கரெக்ட்டா வருதான்னு பார்த்துக்கோங்க. தையல் சேமா +3 வருதான்னு பார்த்து, நேரா ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. என்னடா இதெல்லாம் சொல்லி தரணுமான்னு நெனைக்காதீங்க. கை 2 பக்கம் ஸ்லீவும் ஒண்ணா இருக்கிற மாரி வச்சு அளந்துக்கோங்க. அளந்து அதே மாரி ஆம்கோல் மார்க் பண்ணி, ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட்டுட்டே வந்துருங்க. அந்த ப்ளஸ் குறியீடு மட்டும் வருதான்றத செக் பண்ணி தைங்க. ஏன்னா நெறைய பேருக்கு அது வராது. எனக்குமே முதல்ல வராது. இப்போ சைடுல உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள துணிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ நல்லா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளவுஸ் நல்லா வந்திருக்கு.